நல்ல பக்திமானாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும்போது திடீர்னு கடவுள் இருக்கிறாரா, எதுக்கு இப்படி சோதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி, அப்போ ஒரு காலகட்டங்களில் கடவுள் வழிபாட்டவே விட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் வர்றது, இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். பெரும்பாலும் இதெல்லாம் கர்மாவே காரணம் அப்படின்னு விட்டுறதா, இல்லை உங்கள் விதிப்பயன் காரணம் அப்படின்னு விட்டுறதா, என்ன சொல்கிறது அப்படின்னே அந்த நேரத்தில் தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட இறைவன் எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று இறைவனை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இறைவன் நல்வழியை மட்டுமே காண்பிக்கின்றார் அப்படிங்கிறது உலகமறிந்த விஷயம். அதுலேயும் நம்ம சிவபெருமான் இருக்காரே, ரொம்ப விளையாட்டுக்காரர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோம் அப்படிங்கிறத சோதித்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விலை மதிக்க முடியாத அளவிற்கான பேறுகளை நமக்கு கொடுப்பவர் அப்படின்னா அது எல்லாமல் அந்த சிவபெருமான் மட்டும்தான். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த சந்தேகம் எப்போவுமே எழக்கூடாது. மேலுமே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தேடல் அப்படிங்கிறதான் நமக்கான வேலை. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பாலை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு இது என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பால் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுக்குள்ளே வெண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டால் பார்த்ததுமே வெண்ணெய் கண்ணுக்கு தெரியாது. இதுக்குள்ளே நெய் உறைந்திருக்கிறதா அப்படின்னா பார்த்ததுமே அதில் நெய் உறைந்திருப்பது தெரியாது. அதை பல பக்குவ நிலைகளை கடந்த பின்னர் தான் பால் வெண்ணெயாகி அதன் பின்னர் அது நெய்யாக மாற்றமடைகின்றது. அப்போ கெட்டுப்போகாத நெய் ஆகப்பட்டது கெட்டு போகக்கூடிய பாலில் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனாகப்பட்டவர் இங்கு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அழியா நிலையுடைய இறைவன் அழியும் நிலையில் உள்ள இந்த உடலில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது.